ஃபஸ்ட்டு பேசணும்னா திமுக அறிவு இருக்கணும். ஃபஸ்ட்டு அறிவாக பேசுங்க. விஜய் சினிமாக்காரு விஜய்க்கு கவர்ச்சியில் நாங்கள் ஓட்டு போட்டோன்னா அப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்லாம் யார்? நீங்கள் பொம்பளைங்க கூட்டு வந்து அரைக்குறையாக ட்ரெஸ்ஸு போட்டு ஆட விட்டிங்களா? அது கவர்ச்சி இல்லையா? விஜய் அண்ணா சிறப்பாக செஞ்சார்னா இன்னும் 50 வருஷம் கூட நாங்கள் விஜய் அண்ணாவை தானே ஜெயிக்க வைப்போம். அது இவங்க என்னென்ன சொல்கிறது, 6 மாதம் தூக்குவோம், 1 வருஷம் தூக்குறது இவங்களாங்க. உங்கள் ஆட்சியை நீங்கள் காப்பாற்றிக்க முடியல, நீங்கள் எங்கங்க விஜய் தூக்க போகிறீங்க? 70 வருஷம் நீங்கள் ஆண்டிருக்கீங்க. இன்னும் மக்கள் வந்து சினிமா முகத்துக்கு ஓட்டு போகிற அளவுக்கு எங்களை முட்டாளாக வச்சுருக்கீங்க. எங்களுக்கு ஏன் அரசியல் புரிதல் ஏற்படுத்தலை? நாங்கள் சொல்கிறீங்களா முட்டாள்தனமாக தற்கூரித்தனமாக நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோன்றீங்களா? 70 வருஷமாக நீங்கள் ஆண்டும் நாங்கள் இன்னும் தற்கூரியாகவும் முட்டாளோ இந்த பொதுமக்கள் இருக்காங்கன்னா அப்போ உங்கள் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டால் நாங்கள் எப்படி திமுக அதிமுக தேர்ந்தெடுப்போம்? திராவிட கட்சியை புறக்கணிச்சிருப்போமே. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லி கவர்ச்சி, அதுதாங்க உண்மையான கவர்ச்சியா? இன்னொன்று திமுக கவர்ச்சியில் ஓட்டு போட்டேன்னு விஜய்க்கு பார்த்து கவர்ச்சியில் ஓட்டு போட்டோன்றீங்களா? நீங்கள் எலெக்ஷன் டைமில் என்ன கவர்ச்சி காட்டல? நீங்கள் தானே காட்டினீங்க கவர்ச்சியை. மேடை போட்டு லேடிஸை கூட்டு வந்து அரைக்குறையா ஆடையை போட்டு ஆட விட்டீங்க. அதாங்க கவர்ச்சி. விஜய் வந்து நின்னது கவர்ச்சியா? அதான பொதுமக்கள். விஜய் கட்சி கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் திமுக தான், எங்கள் குடும்பம் பரம்பரையாக நாங்கள் சுயமாக நாங்கள் இறங்கி விஜய்க்காக ஓட்டு கேட்குறோம். எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் இறங்கி ஓட்டு கேட்டு விஜய் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் விஜய் கட்சி இருக்கும், விஜய் ஜெயிக்க வைக்கிறோம். நல்லது மட்டும் பண்ணுங்க, நாசகார திட்டத்தை கொண்டு வராங்க, அவ்வளோதான். கூட்டணி கட்சி நம்பாதீங்க. அவங்க என்ன வேணால் காலை வரட்டு போவாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடல. நீங்கள் நல்லது செய்வீங்க, ஓட்டு போடுவோம். நல்லது மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான். நாங்கள் உங்களுக்கு 234 இதெல்லாம் 108 தொகுதி தான் ஜெயிச்சிங்க. 234 தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். நீங்கள் நல்லது மட்டும் பண்ணுங்க மக்களுக்கு. இப்போ அந்த அம்மா சொன்னாங்களே ஸ்டாலின் வந்து கடன் வாங்கியாச்சும் எங்களுக்கு செஞ்சார், விஜய் செய்யலன்னு. ஸ்டாலின் 13 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இப்போ அவர் பாட்டு போயிட்டாரு. அதுக்கு வட்டி ஒரு நாள் 150 கோடி தமிழக அரசு வட்டி கட்டுது. அப்போ மாதம் 4500 கோடி வட்டி கட்டுது. அந்த வட்டியில் எங்கேருந்து போவோம்? நம்மளோட வரி பணமாக தான் போவோம். எல்லா விலைவாசியும் உயர்ந்துடும். இந்த மாதிரி 80s இந்த 70 90 70 80 இருக்குதுங்களா? இந்த மாதிரி கிளடு கட்டுங்கனால தான் 70 வருஷமாக இந்த நாடே அழிஞ்சு போச்சு. நாடே வீணா போன காலமே இந்த மாதிரி வயசானவங்க அந்த கிளடு கட்டுன்ற வார்த்தை தப்பு தான். இந்த வயசான அரசியல் அறிவு இல்லாமல் ஒரு புரிதலோ இல்லாத இந்த மாதிரி வயசானவங்களால தான் இந்த நாடே அழிஞ்சு போச்சு. இந்த விஜய் வந்து எங்களுக்கு இலவசமே தேவை. இந்த மாதிரி முட்டாள்கள் பேச்சு கேட்டலாம் நீங்கள் இலவசம்லாம் தர வேணாம். ஒரு இலவசமும் வேணாம், ஒன்றும் வேணாம். இந்த நாட்டில் வந்து எங்கேயும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், குடி, சண்டை, அடிதடி எதுவுமே இருக்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு இலவசமே வேணாங்க. சினிமா முகத்துக்கு தான் நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு கேள்வி கேட்குற திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கேள்வி. 70 வருஷம் நீங்கள் ஆண்டிருக்கீங்க. இன்னும் மக்கள் வந்து சினிமா முகத்துக்கு ஓட்டு போகிற அளவுக்கு எங்களை முட்டாளாக வச்சுருக்கீங்க. எங்களுக்கு ஏன் அரசியல் புரிதல் ஏற்படுத்தலை? நாங்கள் இவ்வளோ நாங்கள் சொல்கிறீங்களா முட்டாள்தனமாக தற்கூரித்தனமாக நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோன்றீங்களா? 70 வருஷமாக நீங்கள் ஆண்டும் நாங்கள் இன்னும் தற்கூரியாகவும் முட்டாளோ இந்த பொதுமக்கள் இருக்காங்கன்னா அப்போ உங்கள் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. எங்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு எந்த இது ஒரு ஏன்னா எங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டால் நாங்கள் எப்படி திமுக அதிமுக தேர்ந்தெடுப்போம்? திராவிட கட்சியை புறக்கணிச்சிருப்போமே. கோட்டிருக்கும் கோழி பிரியாணி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டிலாம் வந்து ஒரு பட்டு போடுவா ஒரு மூக்குத்தி வாங்கி தருவாங்க ஊரில். தந்தாங்கன்னா அதுக்கு போய் ஓட்டு போடுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கட்சி கோடு போட்ட அந்த வேட்டி சட்டை, அப்புறம் ஒரு கோட்ரு, கோழி பிரியாணி, அப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லி கவர்ச்சி, அதுதாங்க உண்மையான கவர்ச்சியா? இன்னொன்று திமுக கவர்ச்சியில் ஓட்டு போட்டேன்னு விஜய்க்கு பார்த்து கவர்ச்சியில் ஓட்டு போட்டோன்றீங்களா? நீங்கள் எலெக்ஷன் டைமில் என்ன கவர்ச்சி காட்டல? நீங்கள் தானே காட்டினீங்க கவர்ச்சியை. மேடை போட்டு லேடிஸை கூட்டு வந்து அரைக்குறையா ஆடையை போட்டு ஆட விட்டீங்க. அதாங்க கவர்ச்சி. விஜய் வந்து நின்னது கவர்ச்சியா? சார் நின்று கவர்ச்சியாக இருக்கட்டும். எங்களுக்கு கவர்ச்சியெல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்கள் தானே. திராவிட கட்சி தானே. தெரு ஊர் கிராமத்துலாம் போயிட்டு கேட்டுப்பாங்க எல்லாட்டையும். அரைக்குறையா பொம்பளைங்க ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஆட விட்டு ஓட்டுக்கு வந்து பொம்பளைங்க ஆடினா நாங்கள் ஓட்டு போடுவோமா? அந்த இதை கொண்டு வந்து அந்த இதில் எங்களை பழக்கப்படுத்தி விட்டதே வந்து திமுக அதிமுக தான். எப்படி கவர்ச்சி ஏங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் சினிமா நடிக்கலையா? இல்லை ஸ்டாலின் அவங்க சினிமா நடிக்கலையா? இல்லை கருணாநிதி சினிமா துறையிலேருந்து வரலையா? எங்களுக்கு கவர்ச்சின்றதை நீங்கள் தாங்க காட்டினீங்க. எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவீங்க? வடிவேலு அது மாதிரி பெரிய பெரிய நடிகர் யாருக்கும் அவங்கள கூட்டு வந்து ஓட்டு வாங்கினீங்க. எதுக்கு நடிகர்களை கூட்டு வந்து ஓட்டுங்க? ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டேன். இப்போ சத்யராஜ் வச்சு ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. சத்யராஜ் பொண்ணு எவ்வளோ சினிமா நடிகர்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கூட்டு வந்து பேச வைக்கிறீங்க. எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு கேட்க வச்சிங்களா? அப்போ சினிமா மோகம் கவர்ச்சியாக தெரியலையா? நீங்கள் பண்ணும்போது அந்த அசிங்கம் நீங்கள் பண்ணால் அந்த அசிங்கம் கிடையாது, மற்றவங்க பண்ணால் அந்த அசிங்கமா? ஃபஸ்ட்டு பேசணும்னா திமுக அறிவு இருக்கணும். ஃபஸ்ட்டு அறிவாக பேசுங்க. திமுக கட்சிக்காரங்களும் சரி கொஞ்சம் அறிவாக பேசுங்க, யோசிங்க. விஜய் சினிமாக்காரு விஜய்க்கு கவர்ச்சியில் நாங்கள் ஓட்டு போட்டோன்னா அப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்லாம் யார்? நீங்கள் பொம்பளைங்க கூட்டு வந்து அரைக்குறையா ட்ரெஸ்ஸு போட்டு ஆட விட்டிங்களா? அது கவர்ச்சி இல்லையா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசி. நீங்கள் பண்ணது கவர்ச்சி இல்லையா? இல்லை எல்லோரும் கூட்டு வந்து ஓட்டு கேட்டிங்களா? சினிமா துறையில் இருக்கவங்களாம் கூட்டு வந்து வடிவேலு எல்லாரையும் தாண்டாதுன்றாங்களே, அதை பற்றி என்ன? 6 மாதத்துல முதலமைச்சர்லேருந்து தூக்கிடுவோம் அப்படின்றாங்க. விஜய் அண்ணா சிறப்பாக செஞ்சார்னா இன்னும் 50 வருஷம் கூட நாங்கள் விஜய் அண்ணாவை தானே ஜெயிக்க வைப்போம். அது இவங்க என்னென்ன சொல்கிறது, 6 மாதம் தூக்குவோம், 1 வருஷம் தூக்குறது இவங்களாங்க. உங்கள் ஆட்சியை நீங்கள் காப்பாற்றிக்க முடியல, நீங்கள் எங்கங்க விஜய் தூக்க போகிறீங்க? நீங்கள் எப்படி விஜய் தூக்குவீங்க? நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி தான் நாங்கள் விஜய் ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன அவரை தூக்குறது? நாங்கள் தாங்க முடிவு பண்ணணும். மக்கள் நாங்கள் முடிவு பண்ணணும் யார் வரணும் வரக்கூடாதுன்னு. நீங்கள் தூக்கிறோன்னா அவர் ஆட்சி சரியில்லை, ஏதாவது தப்பாக இருக்குது இவர் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன தூக்கிறோம் என்ன தூக்கிறீங்கன்னா வீடு பூந்து விஜய் வீட்டுக்குள்ளே தூக்கிடுவீங்களா? என்ன தூக்கிடுவீங்க?
மாதம் தாண்டுன்றீங்களா? அவர் நல்லா செய்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் உண்மையிலே நல்லா செஞ்சு சிறப்பாக இந்த காஞ்சிபுரத்தில் ஏஐ சென்டரு எஸ்டன்லாம் வருது, அது வந்து தடை பண்ணணும் கண்டிப்பாக. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுமா அதை குளிர்விக்கிறதுக்கு. அப்போ மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 3 கோடி லிட்டர் தண்ணி இதாகும். அந்த ஏஐ சென்டர் இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மண்ணுக்கு ஆபத்தான திட்டம், அந்த ஸ்டெர்லைட் மாதிரியான ஆபத்தான திட்டத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விஜய் நான் கொண்டு வரலன்னா விஜய் நான் ஓட்டு போடுவோம். இன்னும் 50 வருஷம் ஆனால் கூட இந்த ஏஐ திட்டம் காஞ்சிபுரத்தில் வருது, அதாவது தடுத்து நிறுத்தின்னு வச்சோங்க. இந்த மாதிரி நாசகார திட்டத்தை இப்போ வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நாங்கள் ஏன் அமையக்கூடாது சொன்னோன்னா, அங்கே விவசாய நிலம் இருக்குது, அத்தனை ஏரி குளங்கள் இருக்குது, அதை பாதுகாத்துக்காக தான் பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு சொன்னோம். அங்கே நீங்கள் சிப்காட் கொண்டு வரதுக்காக நாங்கள் வேணாம்னு சொல்ல, அந்த சிப்காட் அதை தடுத்து நிறுத்துங்க. இந்த காஞ்சிபுரத்தில் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதை தடுத்து நிறுத்துங்க. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் விஜயை வந்து நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். விஜய்க்காக நாங்கள் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறோம், விஜய்க்காக நாங்கள் இறங்கி ஓட்டு கேட்குறோம். நல்லது மட்டும் பாருங்க சொல்லுங்கள் மக்களுக்கு. இந்த மண்ணுக்கு கார்பரேட்டுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த மண்ணை அழிக்கிற நாசகார திட்டத்தை மட்டும் விஜய் அண்ணன் கைவிட்டாரான் போதும். நாங்கள் விஜய் அண்ணனுக்கு நாங்கள் சாதாரண பொதுமக்கள், விஜய் கட்சி கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் திமுக தான், எங்கள் குடும்பம் பரம்பரையாக நாங்கள் சுயமாக நாங்கள் இறங்கி விஜய்க்காக ஓட்டு கேட்குறோம். எலெக்ஷன் வரட்டும், நாங்கள் இறங்கி ஓட்டு கேட்டு விஜய் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இன்னும் 50 வருஷம் இல்லை 100 வருஷம் ஆனாலும் விஜய் கட்சி இருக்கும், விஜய் ஜெயிக்க வைக்கிறோம். நல்லது மட்டும் பண்ணுங்கள், நாசகார திட்டத்தை கொண்டு வராங்க, அவ்வளோதான். தனியாக நின்று போன தடவை ஜெயிச்சிட்டாரு. பத்தாயிரத்துக்கு இப்போ மற்ற கட்சியெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் வராரு, வைகோ வர போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அடுத்த தேர்தலில் எப்படி இருக்கும்? திமுக அந்த கூட்டணி கட்சி நம்பாதீங்க, தயவு செஞ்சு கூட்டணி கட்சி நம்ம அவங்க இன்னைக்கு உங்ககிட்ட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்கள் பக்கம் பலம் இருக்குன்னு உங்கள் பக்கம் வந்து சேர்றாங்க. நாளைக்கு வேற ஒரு பக்கம் பலம் தான் அப்படி ஓடி போயிடுவாங்க. அதனால் அவங்க கூட்டணி கட்சி நம்பாதீங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் நல்லது பண்ணால் சரி, நீங்கள் தனியாக நின்னா கூட நான் உங்களை ஜெயிக்க வைப்போம். கூட்டணி கட்சி நம்பாதீங்க, அவங்க என்ன வேணால் காலை வரட்டு போவாங்க, அவங்களுக்காக நாங்கள் ஓட்டு போடல. நீங்கள் நல்லது செய்வீங்க, ஓட்டு போடுவோம், நல்லது மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான். நாங்கள் உங்களுக்கு 234 இதுனா 108 தொகுதி தான் ஜெயிச்சிங்க, 234 தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். நீங்கள் நல்லது மட்டும் பண்ணுங்கள் மக்களுக்கு. ஆமாம், இப்போ அந்த அம்மா சொன்னாங்களே ஸ்டாலின் வந்து கடன் வாங்கியாச்சும் எங்களுக்கு செஞ்சார், விஜய் செய்யலன்னு. ஸ்டாலின் 13 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இப்போ அவர் பாட்டு போயிட்டாரு. அதுக்கு வரி பணம், அதுக்கு வட்டி ஒரு நாள் 150 கோடி தமிழக அரசு வட்டி கட்டுது. அப்போ மாதம் 4500 கோடி வட்டி கட்டுது. அந்த வட்டியில் எங்கேருந்து போவோம்? நம்மளோட வரி பணமாக தான் போவோம். ஏற்கனவே அப்போ என்ன பண்ணுவாங்க? வரி பணத்தை வட்டி கட்டணும், அதிகமான வட்டி ஏறுது, என்ன பண்ணுவாங்க? எல்லா விலைவாசியும் உயர்ந்துடும். இந்த மாதிரி 80s இந்த 70, 90, 70, 80 இருக்குதுங்களா, இந்த மாதிரி கிளடு கட்டுங்கனால தான் 70 வருஷமாக இந்த நாடே அழிஞ்சு போச்சு. நாடே வீணாக போன காலமே இந்த மாதிரி வயசானவங்க, அந்த கிளடு கட்டுன்ற வார்த்தை தப்பு தான். இந்த வயசான அரசியல் அறிவு இல்லாமல் ஒரு புரிதலோ இல்லாத இந்த மாதிரி வயசானவங்களால தான் இந்த நாடே அழிஞ்சு போச்சு. இந்த விஜய் வந்து எங்களுக்கு இலவசமே தேவை. இந்த மாதிரி முட்டாள்கள் பேச்சு கேட்டலாம் நீங்கள் இலவசம்லாம் தர வேணாம். ஒரு இலவசமும் வேணாம், ஒன்றும் வேணாம். இந்த நாட்டில் வந்து எங்கேயும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், குடி, சண்டை, அடிதடி எதுவுமே இருக்கக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிடுவோம். எங்களுக்கு இலவசமே வேணாங்க. பஸ்ஸை தரமான பஸ்ஸு கொடுங்க. பஸ்ஸு வந்து பத்த மாட்டுது, எக்ஸ்ட்ரா பஸ்ஸு கொடுங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது பஸ்ஸுங்க. அந்த ஈவினிங் டைமுக்கு மார்னிங் டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ்ஸு விடுங்க. விடுற பஸ்ஸை தரமாக விடுங்க. எங்களுக்கு இலவசமே வேணாங்க, தரமாக கொடுங்க. இவங்கள மாதிரி வயசானவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எங்களுக்கு இலவசமே தரோம். அந்த கடனை ஃபஸ்ட்டு அடிங்க. ரெண்டே போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும் தான் மிகப்பெரிய வந்து கடனில் இருக்குது. எங்களுக்கு அந்த பஸ்ஸெலாம் ஃப்ரீயாக தர வேணாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த கடனை அடைச்சி போக்குவரத்து துறை மீட்டெடுங்க, மின்சாரத்துறை மீட்டெடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நீர் பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. கர்நாடகாவில் போய் நம்ம பிச்சை எடுக்க அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் நீர் பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. அணையோட நீர் மட்டத்தை உயர்த்துங்க. நிறைய ஏரி குளங்களாக வெட்டுங்க. தமிழ்நாட்டிலே நீர் மேலாண்மையை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இத்தனை வருஷம் ஆண்டை எல்லாம் கர்நாடகா தண்ணி பேசினா தவிர எவனுமே இங்கே வந்து அதிகமாக இன்னும் ஏரியை வெட்டணும், குளத்தை வெட்டணும், நீர் மேலாண்மை அதிகப்படுத்தணும், நீர் தேக்கத்தை அதிகப்படுத்தணும் எவனுமே பேசலை. அதுக்கான முயற்சி எடுங்க. இந்த திருட்டுத்தனம் ஊழல் தனம்னால தான் இந்த 13 லட்சம் கோடி ஊழலும், சும்மால இந்த 13 லட்சம் கோடி ஊழலாம் வரல. எல்லாமே திருண்டா கொள்ளடிச்சது. மக்கள் செஞ்சில அந்த 13 லட்சம் கோடி ஊழல் இது வரல, அந்த கடன் வரல. அதனால் இந்த மாதிரி வயசான பேர்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு இலவசம் அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் திருடாமல் கொள்ளடிக்காமல் எங்களுக்கு தரமான ரோடு, தரமான கரண்ட்டு எல்லாமே போட்டு தரமாக கொடுங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு இளைஞனோட சாதாரண ஒரு இளைஞனோட கருத்து இதுதான் எங்கள் தமிழ்நாட்டோட கருத்து. நாங்கள் தான் நாளைய தலைமுறை, எங்களோட கருத்து இதுதான். இந்த வயசானவங்க பேச கேட்காதீங்க. அவங்களாம் அரசியலே தெரியாது. தெரிஞ்சுதான் 70 வருஷம் உங்களை திமுக ஆளே விட்டுருக்க மாட்டோம். நாங்கள் வந்துட்டோம்ல, இனிமேல் திமுக நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. இனிமேல் நாங்கள் விஜய் சீரியல்னா கூட விஜய் தூக்கி போட்டு நல்ல ஆளை கொண்டு வர அறிவு எங்களுக்கு இருக்குது. புரியுதா? எங்கள் அறிவு புரியுதா உங்களுக்கு? திமுக சீரியலும் தூக்கி போட்டோம்ல, விஜய் சீரியல்னா விஜயும் தூக்கி போட்டு நல்ல ஆளை நாங்கள் கொண்டு வரோம். புது ஆளுங்களாம் வாய்ப்பு தரோம். சரியில்லைன்னா அவங்க தூக்கி போட்டு புது ஆளை கொண்டு அளவு எங்களுக்கு திறமை இருக்குது, நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு அந்த அரசியல் அறிவு இருக்குது. அதனால் நாங்கள் பண்ணுறோம். விஜய் அண்ணன் ஒரே ஒன்று, இவங்கள மாதிரி கொள்ளடிக்காமல் திருடாமல் ஊழல் பண்ணாமல் நல்லது மட்டும் பண்ணுங்கள். நான் அவங்க தொடர்ந்து 50 வருஷம் 100 வருஷம் கூட நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்.